ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல அகலிகை படலத்துல 4வது பாடல் பார்க்க போறோம். காலன் மேனியின் கருகிருள் கடிந்து உலகளிப்பான் நீல ஆற்களி தேரொடு நிறைகதிர் கடவுள் மாலின் மாமணி முந்தியில் அயனோடு மலர்ந்த மூலத்தாமரை முழுமலர் முளைத்தன முளைத்தான். இதுதான் பாட்டு. இப்ப நம்ம பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். காலன் மேனியின் யமனது நிறம் போல கருகு இருள் கடிந்து கருத்துள்ள இருட்டை நீக்கி உலக அளிப்பான் உலகத்தை காக்கும் பொருட்டு நிறைகதிர் கடவுள் நிறைந்த கதிர்களையுடைய கதிரவன் தேரொடு நீலம் ஆற்களி தனது ரதத்தோடு நீலக்கடலிலே மாலின் மாமணி அயனோடு வந்த திருமாலின் கரிய அழகிய உந்தியிலே பிரம்மனோடு தோன்றிய மூல தாமரை முழுமலர் முளைத்தன. முதன்மையான பெரிய தாமரை மலர் முளைத்தது போல முளைத்தான் உதித்தான். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். இதுல நீல ஆற்களி அப்படின்னு வர இடத்துல ஆற்களிங்கிறது கடலை குறிக்கும். அது அன்மொழி தொகை. நம்ம ஏற்கனவே பல தடவை பார்த்திருக்கோம். ரொம்ப சமீபத்திய உதாரணம் இந்த 170வது பாடல். அதை படிக்கிறேன் கேளுங்க. மொய்யார்கலி சூழ் முதுபாரில் முகந்து தான கையார்க்க புனலால் நனையாதன கையும் இல்லை மெய்யாய வேதத்துறை வேந்தற்கு ஏய்ந்த யாரும் செய்யாத யாகம் இவன் செய்தும் அறந்தமாதோ அப்படிங்கிற பாடல்ல தசரதன் ரொம்ப அவனுடைய கீர்த்தியை சொல்லக்கூடிய பாடல். யாரும் செய்யாத யாகத்தை இவன் ரொம்ப சர்வசாதாரணமா இவனால செய்ய முடியுது, அப்பேற்பட்ட திறமசாலி. அது மட்டும் இல்லாம இவனுடைய தானம் ரொம்ப யாரும் இந்த உலகத்துல யாரும் செய்தது இல்ல அப்படின்னு சொல்ற இடத்துல உலகங்கிறதுக்கு என்ன இந்த கடலால் சூழப்பட்டது அப்படிங்கிறதுக்கு ஆற்களி சூழ் அப்படின்னு கம்பர் சொன்னார்ல, அதே மாதிரிதான் இங்கேயும் நீல ஆற்களி அப்படிங்கிறது கடலை தான் குறிக்குது. அதாவது இந்த பாடல் ஒரு தற்குறி பேற்றணிக்கு ஒரு சிறந்த உதாரணம். நம்ம தற்குறி பேற்றணியும் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அதாவது தண்டி அலங்கார நூற்பா 56 அதை நான் படிக்கிறேன் கேளுங்க. பெயர் பொருள் அல்பொருள் என இரு பொருளினும் இயல்பின் விளைத்திறன் அன்றி அயல் ஒன்று தான் குறித்து ஏற்றுதல் தற்குறி பேற்றம் அப்படின்னு. அதுதான் நூற்பா. பெயர் பொருள்னா அசையும் பொருள், அல் பொருள்னா அசையாத பொருள். அந்த மாதிரி 2 விதமான பொருளுக்கும் தன்னுடைய இயல்பினிலிருந்து நீங்கி கவிஞர் தான் கூற விரும்பும் கருத்தை ஏற்றி கூறுவது தற்குறி பேற்றம். நம்ம பார்த்த உதாரணம் தான், நான் இருந்தாலும் இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க. மண்படுதோள் கிள்ளி மதையானை மாற்றரசர் வெண்குடையை தேய்த்த வெகுளியால் விண்படர்ந்து பாயுங்கொல் என்று பனிமதியம் போல்வதும் தேயும் தெளிவிசும்பில் நின்று. அப்படி இதுதான் பாடல். அதாவது சோழனுடைய மதையானை எப்பேற்பட்ட சோழன்னா தன் பூமியவே தன்னுடைய தோல்ல தங்கக்கூடிய அளவுக்கு வலிமை பெற்ற சோழனுடைய போர்ல இருக்கக்கூடிய மதையானை மற்ற அரசர்களுடைய வெண்குடையெல்லாம் அப்படியே ரொம்ப சீறி பாய்ந்து சிதைத்து விட்டது. அந்த கோபத்துல எங்க நம்மள ஏதாவது பண்ணிடுமோ, ஏன்னா நம்மளும் பாக்குறதுக்கு கொடை வடிவில் இருக்கும் அப்படின்னு சொல்லி பிறை சந்திரனானது பயந்து போய் அது அதனாலதான் அது தேயுது அப்படின்னு இங்க கவிஞர் சாதாரணமா பிறைச்சந்திரன் தேய்பிறை வளர்பிறை அது இயற்கை தானே. ஆனா அந்த தேய்பிறை ஏன் இருக்கு அப்படிங்கிறதுக்கு இவர் தன்னுடைய ஒரு குறிப்பை ஏற்றி சொல்வது. இது பெயர் பொருள் தற்குறி பேற்றணி. ஏன்னா சந்திரன்கிறது பெயர்ந்து போகக்கூடிய ஒரு பொருள் தானே, ஒரு இடத்துல இல்ல. ஆனா பெயராத பொருள் அதுக்கும் ஒரு உதாரணம் பார்த்துக்கலாம். வேனில் வெயிற்கு உலர்ந்த மெய்வறுமை கண்டிறங்கி வானின் வளம் சுரந்த வன்புயர்க்கு தான் உடைய தாதும் மேதக்க மதுவும் தடஞ்சினையால் போதும் மீதேந்தும் பொழில் அப்படிங்கிற பாடல்ல வெயில் காலத்துல வேனில் காலத்துல ரொம்ப எல்லாம் வறண்டு போய் இருக்கும் பொழுது கார்மேகமானது மழை கொடுத்து வழங்கி அந்த பொழிலை எப்படி வாழச் செய்ததோ அதற்கு நன்றி கூறும் விதமாக மரங்கள் எல்லாம் ரொம்ப அடர்ந்து படர்ந்து அது கையேந்தி தங்கிட்ட இருக்கக்கூடிய மிகச்சிறந்த தேனையும் தாதுக்களையும் எடுத்து நீட்டி கொடுக்குது வானத்துக்கு அப்படின்னு. சாதாரணமா ஒரு சோலையில மரங்கள்லாம் ரொம்ப செழிப்பா வளருது அப்படிங்கிறதுக்கு இவர் கவிஞர் தன்னுடைய கருத்தை குறிப்பை ஏற்றி சொல்றாருல. இது பெயராத பொருள் தற்குறி பேற்றணிக்கான ஒரு உதாரணம்.
இது நம்ம கம்பராமாயணத்திலேயே நான் ஏற்கனவே இந்த உதாரணம் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் அதுவும் சொல்றேன். அதாவது மிதிலை காட்சி படலத்துல முதல் பாடல், கம்பராமாயணத்துல 480வது பாடல். அது இனிமேதான் நம்ம பார்க்க போறோம், இருந்தாலும் இந்த உதாரணத்துக்காக சொல்றேன். மையறு மலரின் நீங்கி யான்சை மாதவத்தின் வந்து செய்யவள் இருந்தாள் என்று செழுமணி கொடிகள் என்னும் கைகளை நீட்டி அந்த கடிநகர் கமலச்செங்கன் ஐயனை ஒல்லைவா என்று அழைப்பது போன்றதம்மா அப்படிங்கிற பாடல்ல தாமரை மலர் விட்டுட்டு இங்க மிதிலை நகருக்கு வந்திருக்கா லட்சுமி தேவியானவள். அவளை வந்து சீக்கிரம் வந்து பாரு அப்படின்னு சொல்லி மிதிலை நகர்ல இருக்கக்கூடிய அந்த கொடிகள் அசைந்து கூப்பிடுது அப்படின்னு. கொடி கம்பம்ங்கிறது எங்கேயும் நகராது இல்ல, அதனால இதுவும் அல்பொருள் தற்குறி பேற்றணிக்கான உதாரணம் தான். இப்ப இந்த பாடல் 455வது பாடலுக்கு வரலாம். இத நம்ம ஏன் தற்குறி பேற்றணி அப்படின்னு சொல்ல, இதுவும் வந்து பெயராத பொருள், இது பெயரும் பொருள் தற்குறி பேற்றணி தான். ஏன்னா சூரியனானது அங்க இங்க வானத்துல போகிறது தானே. சாதாரணமா இந்த பாடல் மூலமா கம்பர் என்ன சொல்ல வர்றாரு, சாதாரணமா சூரியன் உதிக்குது, அந்த உதயம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு தன்னுடைய குறிப்பை ஏற்றி சொல்றாரு. ஏன் உதிக்குது அப்படின்னு சொல்றாரு. யமனுடைய நிறம் கருநிறத்தை போக்குவதற்காக சூரியனானது உதிக்குது அப்படின்னு. அதுக்கு இவர் சாதாரணமா இது சரி நம்ம சொல்லலாம், சூரியன் உதிக்கிறதுக்கு இவர் ஒரு காரணம், கம்பர் வந்து ஒரு காரணம் சொல்றாரு, அவ்வளவுதானே அப்படின்னு கேட்டா அது மட்டும் இல்ல. அதை தவிர ஒரு 5 உவமை வேற சொல்றாரு. என்னது, கடலுக்கு திருமாலை உதாரணமா சொல்றாரு, கதிரவனுக்கு பிரம்மாவை உதாரணமா சொல்றாரு, அந்த சூரியன் உதிக்கின்ற அந்த உதய மலை இருக்குல்ல, நம்ம எப்பவுமே வரைவோமே, 2 மலையை போட்டு நடுவில் சூரியன் வரைவோம்ல, அந்த அடிவானத்துல தோன்றக்கூடிய உதய மலைய திருமாலின் உந்திக்கு உதாரணம், திருவயிறு உந்தி, அதாவது அத உதாரணமா இது உவமையா சொல்றாரு. அதுக்கப்புறம் சூரியனுடைய தேர், நம்ம போன பாடல்லே பார்த்தோம்னால அருணன் அப்படின்னு, அவன் தான் தேரோட்டி 7 குதிரைகள் பூட்டப்பட்ட தேரில் சூரியன் வலம் வருகிறான் அப்படின்னு. அந்த தேருக்கு தாமரை மலரை வந்து உதாரணமா உவமையா சொல்றாரு. இப்படி 4 உவமைகள், அதாவது தற்குறி பேற்றணியும் சொல்லி 4 உவமைகளும் அதுல சொல்லி, அதை தவிர எப்பவும் நான் எதுகை மோனைய பெருசா சொல்றது இல்ல, இருந்தாலும் இந்த பாடல்ல வந்து காலன் மேனி, நீல ஆற்களி, மாலின் மாமணி, மூல தாமரை அப்படின்னு எதுகையும் ரொம்ப பிரமாதமா எடுப்பா சொல்றாரு. இதெல்லாம் தவிர பொருளும் ரொம்ப பொருத்தமா இருக்கு. இப்ப மூலத்தாமரை அப்படின்னா, இந்த சிவகுமார் உதாரணம் நான் சொல்லியிருக்கேன்ல, சிவனாகிய குமரன் அப்படின்னு, சிவன் வேற முருகன் வேறன்னு இல்லைன்னு அர்த்தம் பண்ணணும்னு சொன்னேன்ல, அந்த மாதிரி இங்க மூலத்தாமரைனா ஃபர்ஸ்ட் லோட்டஸ், முதல் தாமரை, அப்புறம் நடு தாமரை, அப்புறம் கடைசி தாமரை அப்படின்லாம் அர்த்தம் இல்ல. மூலத்தாமரை அப்படின்னு இத்து தகர ஒற்றெழுத்து சேர்த்து போட்டாதான் அந்த மாதிரி அர்த்தம் வந்துடும். அந்த மாதிரிலாம் அர்த்தம் வராம மூலத்தாமரைனா மூலமாகிய தாமரை, எல்லாத்துக்கும் மூலம் பிரம்மா தானே, படைக்கும் கடவுளான பிரம்மா, அந்த பிரம்மாவே தான் அவர்கிட்ட தான் தோன்றுகிறார் அப்படிங்கிறது தோன்றும் விதத்துல அவர் வந்து இலக்கணத்திலையும் பிழை வராம மூலதாமரை அப்படின்னு சொல்றாரு. எதுக்காக சொல்ல வரேன், இந்த மாதிரி தற்குறி பெற்றணி இருக்கு, எதுகை மோனையெல்லாம் இருக்கு, அதுக்கப்புறம் ஊமையெல்லாம் அங்கங்க அள்ளி தெளிச்சிருக்காரு, கருத்தும் ரொம்ப பிரமாதமா இருக்கு, இலக்கண பிழைகள்லாம் எதுவும் இல்லாமையும் இருக்கு. இப்படிலாம் இருந்தாதான் ஒரு பாடலானது இவ்வளவு 1000 வருஷத்துக்கும் மேல நிக்கும், இல்லாட்டி கவிதையானது நிக்காது. ஏன்னா இது பொதுவாவே இப்ப நம்ம எந்த கலைக்குமே சொல்லுவோம்ல, இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா இசையை எடுத்துக்கிட்டா, MS விஸ்வநாதன் காலத்துல இசை வந்து இளையராஜா காலத்துக்கு பொருந்தாதுன்னா அதுக்காக அது வந்து மட்டோன்னு இல்ல, கேட்கக்கூடிய நபர்கள் அவர்களுடைய டேஸ்ட் எல்லாமே மாறும்ல. அதனால இளையராஜாவோடது இப்ப AR ரஹ்மானுக்கு இருக்காது. அந்த மாதிரி ஒரு காலத்துக்கு மேல எல்லாத்துக்கும் ஒரு ஷெல்ஃப் லைஃப்னு சொல்லுவாங்கல்ல, எல்லாத்துக்கும் ஒரு அந்த மாதிரி ஒன்னு இருக்கு. ஆனா இந்த காலத்துக்கையும் மிஞ்சினது இந்த திருக்குறள், கம்பராமாயணம் மாதிரி. ஏன் இந்த மாதிரி இருக்குன்னா, எல்லோராலும் எப்பொழுதும் கேட்கக்கூடிய விதத்துல அப்படி அமைச்சிருக்காங்க. இதுக்கு வந்து வெறும் கம்பருடைய புலமையும் திறமையும், தமிழ் சம்ஸ்கிருதத்து மேல இருக்கக்கூடிய ஈடுபாடு, ராமர் மேல இருக்கக்கூடிய பக்தி, அவர் இயற்றிய சூழல், இது எல்லாமே தான் காரணம். அதனாலதான் பல காலத்துக்கு இதெல்லாம் அழியாம இருக்கு. அதுக்காக சொல்ல வரேன். இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க. காலன் மேனியின் கருகிருள் கடிந்து உலக அளிப்பான் நீல ஆற்களை தேரோடு நிறைகதிர் கடவுள் மாலின் மாமணி உந்தியில் அயனோடு மலர்ந்த மூலதாமரை முழுமலர் முளைத்தென முளைத்தான். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம்.
உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்திः. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்திः. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்திः.